பாண்டியன் ஸ்டோர் நியூ ப்ரோமோ பணம் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில கேட்குறாங்க. செந்திலுக்கு என்ன பண்ணுறது எப்படி பேசுறதுன்னு ஒன்றுமே புரியல. ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. அப்புறம் பயந்து போயிட்டே இருப்பாங்க. உண்மையை சொல்ல வர நேரத்தில் மீனா இருந்துட்டு இதோ மாமா என்கிட்ட இருக்குன்றாங்க. என்கிட்ட கொடுத்து வச்சிருந்தாங்க அதை எடுத்துகிட்டு வந்தேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அப்புறம் பணத்தை கொடுத்ததும் சரி இந்த பணத்தை அவங்க கிட்ட கொடுத்துடலான்றாங்க. இல்லைன்னா நம்மளுடைய மான மரியாதை எல்லாமே போகிடும் அப்படின்ற மாதிரி பாண்டியன் சொல்கிறாங்க. அப்புறமா வந்து மீனாவை பார்த்து ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க செந்தில். ரூமுக்கு போனதும் மீனா எப்படி மீனா பணம் கிடைச்சதுன்றாங்க. நான் வந்து வட்டிக்கு பணம் வாங்கினேன்றாங்க. என்னது பணம் வாங்கினியா என்ன மீனா பண்ணி வச்சிருக்கேன்றாங்க. எதுக்காக இப்படி பண்ணன்றாங்க. உங்களுக்காக தான். ஏன்னா எல்லாரும் முன்னாடி மாமா உங்களை அசிங்கப்படுத்தி அதை நான் பார்க்கறதெல்லாம் எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால தான் இப்படி எல்லாம் பண்ணுன்றாங்க. மீனா அதுக்காக நீ அப்பா கிட்ட இந்த அளவுக்கு அசிங்கப்படணுமா? இதெல்லாம் எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் என்ன வேணும்னாலும் தாங்கிப்பேங்க. ஆனால் உங்களை ஏதாச்சும் சொன்னால் எனக்கு கஷ்டமா இருக்கும். அதனால தான் வந்து நான் பணம் வாங்கின வட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மீனாவை கட்டி பிடிச்சிட்டு செந்தில் ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. எனக்காக நீ இவ்வளோ விஷயங்களை பண்ணுற, நீ இந்த அளவுக்கு நீ நேசிக்கிறிய மீனா அப்படின்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் இறந்துட்டு அந்த பணத்தை வந்து ராஜி கல்யாணம் பண்ணிக்க போகிறதுக்காக இருந்தாங்க இல்லையா, அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு அதை கொடுத்துறாங்க. பணம் வந்துடுச்சு, எல்லாம் வந்துடுச்சு. இனிமேல் எங்கள் குடும்பத்தை நீங்கள் அசிங்கப்படுத்தக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. செந்தில் மீனாவை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறாங்க. அதோட இந்த பிரமவும் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.